2026 தயாரிக்கப்படும் தேர்தல் அறிக்கை தேர்தல் கதாநாயகனாக கருதப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேட்டி. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கான 2026 தேர்தல் அறிக்கையை உருவாக்குவதற்கான ஆலோசனைக் கூட்டம் தஞ்சையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதற்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமை தாங்கினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொழில்துறை TRP ராஜா, உயர்கல்வித்துறை கோவி செழியன் மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி, அடுத்த கட்டமாக தேர்தல் அறிக்கையை உருவாக்குவதற்கான தேர்தல் அறிக்கை குழுவை முதல்வர் அனுப்பியிருக்கிறார். அதையொட்டி முதலில் ஒசூரில் இந்த தேர்தல் அறிக்கை குழு அங்கு இருக்கக்கூடிய அலைபேசி உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிந்தோம். இன்று திருச்சியிலே இருக்கக்கூடிய அமைப்புகளை, அங்கு இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிய இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு பகுதியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து இது மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக உருவாக்குவதற்கான வேலையை செய்து வருகிறோம் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கலாம், ஆனால் மக்களுக்கு தெளிவாக தெரியும் அதிலிருந்து எதுவும் நிறைவேற்றப்படாது என அறிவித்தார். நிச்சயமாக திமுகவின் தேர்தல் அறிக்கையின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுவோம் என்று மக்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆட்சிக்கு வரப்போவதும் நாங்கள்தான் என கூறினார். 2006 திமுக தேர்தல் அறிக்கை தான் தேர்தலின் கதாநாயகன் என அழைக்கப்பட்டது. அதே போல இந்த முறையும் தேர்தல் அறிக்கையும் கதாநாயகியாகவும் இருக்கும் என அறிவித்திருந்தார். கடந்த தேர்தல் அறிக்கையில் மதுக்கடைகள் மூடப்படும் என தெரிவித்ததை அடுத்து தற்போது மதுக்கடைகள் படிப்படியாக மூடப்பட்டு வருகிறது. மேலும் கடைகள் மூடப்படும் என கூறினார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நம்முடைய முதலமைச்சர், கழக தலைவர் தளபதி அவர்கள் மக்களிடம் சென்று அவர்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி அந்த கருத்துக்களை கொண்டு ஒரு தேர்தல் அறிக்கையை உருவாக்க வேண்டும் என்று தேர்தல் அறிக்கை குறித்து பணித்திருக்கிறார்கள். அதையொட்டி முதலிலே ஓசூரிலே இந்த தேர்தல் அறிக்கை குழு அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்தோம். அடுத்த கட்டமாக இன்று தஞ்சையிலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய மக்களை, அமைப்புகளை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிய இருக்கிறோம். அடுத்து இன்று மாலை திருச்சியிலே இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை, அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிய இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு பகுதியாக சென்று அங்கே இருக்கக்கூடியவர்களை சந்தித்து இது மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக உருவாக்குவதற்கு எல்லா முயற்சிகளையும் அதிமுகவோட தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கலாம், ஆனால் மக்களுக்கு தெளிவாக தெரியும் அதுலேருந்து எதுவும் நிறைவேற்றப்படாது என்று. நிச்சயமாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கையின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுவோம் என்று மக்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆட்சிக்கு வரப்போவதும் நாங்கள் தான். அதனால் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றப் போவதும் நாங்கள். தேர்தல் அறிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் சொல்றீங்க. என்னங்க உங்க தேர்தல் அறிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் சொல்றீங்க. எந்த விதமான முக்கியத்துவமாக கருதப்படுது? Will it be the hero of the election? Because in 2006 you said it is the hero of the election. Manifesto has always played a crucial. It's always played a very இல்லை எப்பயுமே வந்து திமுகவுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகன் என்று அழைப்பார்கள். தேர்தல் அறிக்கை கதாநாயகியாகவும் இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அங்கே வழக்கு போட்டிருக்கோம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒன்றியத்திலே ஆட்சி மாற்றம் வரும்பொழுது அதில் நாங்கள் வந்து சொல்லக்கூடிய நிலையில் நிச்சயமாக
கருத்து மாற்றத்தை எங்களால் பண்ண முடியும்னு சொல்ல முடியும். அதுவரை நீதிமன்றத்தை தான் நாட வேண்டியது. இல்லைங்க, கடைகள் மூடப்பட்டது, மேலும் கடைகள் மூடப்பட்டது. வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? 500 கடைகள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேல பெண்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். கூட்டம் அதிகமானதால் மாநாட்டு பந்தலுக்கு கூட வர முடியாத அளவில் பெண்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பெண்களுக்கான ஆட்சியாக, அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது. அதனால் பெண்கள் எங்களுடைய பக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது. அதெல்லாம் முதலமைச்சர் முடிவு.